நான் சாப்பாடு வச்சிருக்கேன். இது நான் இங்க கடையில வாங்கிட்டு வரேன். நான் காலையில சோறு வைக்கிறேன். காலையில யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான் என்னோட வேண்டியது. நான் வந்து 3 நாளா உங்களுக்கு பாக்குறதுக்காண்டி நவாப்பழம் வாங்குறதுக்காண்டி வந்து நீங்க இல்ல கடையை போடல. ஏன் போடல? பழம் கிடைக்கலையா? சரி, வேற ஏதாச்சும் மாம்பழம் ஏதாச்சும் போட வேண்டியதானே? போய் வாங்கி சமந்தார முடியாது, என்னால முடியாது. ஏதாச்சும் நவாப்பழம் இருக்கு பார்த்துட்டு அப்புறம் நாங்க திருப்பி வீட்டுக்கிட்ட அப்புறம் என்ன ஏதாச்சும் உங்களுக்கு உதவி வேணுமா? ஏதாச்சும் சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன். நல்லா இருப்பதா? அரிசி எதுவும் பருப்பு எதுவும் வீட்டுல இருக்கா? நான் எதுவும் வாங்கி கொடுக்குறேன். என்ன வாங்கி கொடுக்குறேன்? ரேஷன் கடை ஒரு ஆளுண்டு மருமக இருக்கா, மயம் இருக்கேன் சொன்னீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல. ரேஷன் கார்டுல சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. சரி. அரிசி வந்து எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சரி. அங்க ஒரு டீச்சர் 2 நாள் ரேஷன் கடை அரிசி ரேஷன் கடை பருப்பு வாங்கி கொடுத்துட்டு என்னமோ அந்த மாதிரி மாறி போட்டு. சரி சரி, நான் உங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறேன். சரிங்களா? நீ நாளைக்கு போடுவீங்களா கடையில? புதன்கிழமை வர்றேன். புதன்கிழமை நாளைக்கு செவ்வாய், புதன்கிழமை நான் அரிசி வாங்கிட்டு வரேன். ஒரு 5 கிலோ அந்த இதே அரிசி வாங்கிட்டு வருவா. சரி, நான் கொண்டு வரேன். சரி, பாத்துருங்க. சரி, புதன்கிழமை தான் வருவேன். புதன்கிழமை தான் வருகிறேன். சரி, ஓகே, நான் கொண்டு வரேன். நாளைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வரேன். சரி சரி, பாத்துருங்க. சரி பாத்து. சரி, ஸோ அந்த அரிசி கடைக்கு விடுங்க. அவன் பாவி பாட்டு அந்த ரேஸ் அரிசி கூட சச்சு, அந்த ரேஸ் அரிசி கூட வாங்க விட மாட்டேங்கிறீங்க அந்த பாட்டியை. அந்த பாட்டி என்னதான் பண்ணாங்க? சங்கட்டமா கோவம் ஒரு கட்டத்துக்கு வேற. ஏன் தான் இப்படி இருக்கீங்க? ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பேர் சேர்க்கறதுனால இதாவா போகுது? அந்த பாட்டி பாவம் முளைச்சுதான் சாப்பிட்றாங்க, உட்காந்து ஒன்றும் சாப்பிடல. ஏங்க இப்படி பண்றீங்க? டீச்சர் வாங்கி கொடுத்துருக்காங்க அரிசியும் ஏதோ பருப்பு, அந்த படத்தே போதுங்க. இப்படி இருக்காங்க வீட்டுல இருக்கவங்க தான் இப்படி பண்றாங்க. பாவம் அவங்க மருமக. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? சரி, நம்ம பிள்ளைங்களும் அதை பார்த்துக்கிறோம். ஏதாச்சும் அரிசி சீனி என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுப்பேங்க, அவ்வளோதான்.